வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்பட உள்ளதாகவும் அவரது கதை முடிய போவதாகவும் தற்பொழுது தகவல் ஒன்று கிடைக்கப்பெற்றுள்ளது. ஏற்கனவே தமிழகத்தில் 3 ஆண்டுகள் ஆட்சி முடிவடைந்து 4வது ஆண்டு தொடக்கத்தில் திமுகவின் ஆட்சி செயல்பட போகிறது. இந்த 3 ஆண்டுகளிலும் திமுகவின் ஆட்சியில் தமிழகத்தில் இதுவரை அல்லாத போதை மருந்து விற்பனை, கள்ளச்சாராயம், கொலை, கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்திருப்பதற்கான மிக முக்கியமான காரணம் தற்பொழுது திமுகவின் கைக்கூலியாக இருக்கக்கூடிய நிர்வாகிகள்தான் என்பதும், ஸ்டாலின் அவர்களுக்கு தொடர்புடைய நபர்கள்தான் இதை செய்து வருவதாகவும், போதை மருந்து கடத்தல் மன்னன் ஜாபர் சாதிக் அவர்கள் கூட திமுகவின் மிக முக்கியமான பொறுப்பில் இருந்தவர்தான் என்பதும் தற்பொழுது தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. ஜாபர் சாதிக் அவர்களிடம் விசாரணை நடத்திய போதை தடுப்பு பிரிவு அதிகாரிகள், அமலாக்கத்துறை அதிகாரிகள் பல்வேறு கேள்விகளை கேட்டுள்ளனர். இதில் வருடத்திற்கு மட்டும் சுமார் 2500 கோடி போதை மருந்துகள் விற்று லாபம் பெற்றுள்ளோம் என்றும், அதில் திமுகவின் அரசிற்கு சரிபங்கு கொடுத்துள்ளோம் என்றும், வருமான வரித்துறையிடம் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக G2 நிறுவனத்தில் நிலங்களை வாங்கியுள்ளோம் என்றும், இதிலிருந்து பல்வேறு மோசடித்தனங்கள் மூலமாக நிதி நிறுவனங்களை ஏமாற்றுவதற்கான நோக்கம் எங்களுக்கு அல்ல, நாங்கள் பட தயாரிப்பு நிறுவனங்களை தொடங்கி கருப்பு பணங்களை வெள்ளைப்பணமாக மாற்றுகிறோம் என்றும் ஜாபர் சாதிக் அவர்கள் வாக்குமூலம் தெரிவித்திருக்கிறார். இதனால் ஜாபர் சாதிக் அவர்கள் தொடங்கப்பட்ட நிறுவனம் முதல் தயாரிப்பு மங்கை என்ற திரைப்படம். இந்த படத்தை தயாரித்தது வேறு யாரும் கிடையாது, உதயநிதி ஸ்டாலின் அவர்களது மனைவி கிருத்திகா அவர்கள்தான். இந்த படத்தை இயக்கிய கிருத்திகா அவர்கள் பல கோடி ரூபாய் சம்பளம் முதல் திரைப்படத்திற்கே வாங்கியுள்ளதாகவும், இது கருப்பு பணத்தை வெள்ளைப்பணமாக மாற்றுவதற்கான திட்டம்தான் என்றும் தற்பொழுது ஜாபர் சாதிக் அவர்கள் தெரியப்படுத்தியிருக்கிறார். ஒட்டுமொத்த குடும்பமும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிக பெரிய அளவிலான தமிழக மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய வகையில்தான் இவர்களது செயல்பாடுகள் அமைந்திருக்கிறது என்றும் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். பொறுமையாக இருந்து பார்க்கலாம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒவ்வொரு ஊழல் பட்டியல்களையும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வெளியிடுவார் என்றும் அதற்கான வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் தளபதி விஜய் அவர்கள் சொன்னபடி ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்படுவாரா? திமுகவின் ஆட்சி கலைக்கப்பட்டு ஸ்டாலின் கதை ஒட்டுமொத்தமாக முடிய போதான்